ஹேட்டா பர்பிள்ஸ் இவங்கெல்லாம் எப்படிடா இருக்கீங்க? ஐ திங்க் எல்லாரும் ஃபைனுன்னு நினைக்கிறேன். நம்ம இன்னைக்கு ரோமியோ ஜூலியட்டோட ஃபைனல் பார்ட் தான்டா பார்க்க போகிறோம். நானே எக்ஸ்பெக்ட் பண்ணலை. ஸோ ஃபைனல் பார்ட் வந்துருச்சு. உங்களுக்கு ஹாப்பியான்னு எனக்கு தெரில, பட் எனக்கு ரொம்ப ஹாப்பிடா. ஏன்னா ஃபைனலாக நான் வந்து ஒரு ஸ்டோரியை கம்ப்ளீட் பண்ண போகிறேன். இது நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தென் இந்த ஸ்டோரிக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இதுக்கு ஒரு 200 வியூஸ் போகுமா? இதை ஒரு 10 பேர் பார்த்தாலும் எனக்கு ரொம்ப ஹாப்பி தான். ஸோ இந்த 10 பேருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இவ்வளோ டேஸ் இதுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு. இதுக்கடுத்து சரி, ஓகே, எண்டிங்கில் பேசிக்கலாம். ஓகேவா? ஓகேடா, நம்ம இப்போ அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போ மார்னிங் நீங்கள் நல்லா குப்பரை படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க. எனக்கு கண்டினியூஸாக மொபைல்லேருந்து கால் வந்துட்டே இருக்கு. செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு. யாருடா காலையிலே ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணுறானுங்க. ஸோ தலை வர வலிக்குது. இது என்ன கருமத்தை குடிச்சு தொலைஞ்சேனே தெரியலையே, இப்படி தலை வலிக்குது. நான் எப்படியும் ரூமுக்கு வந்தேன்? பாரில் தானே இருந்தேன். ஸோ எப்படி வந்தேன்? யார் வந்து விட்டா? சிமினா? அவன் தான் இல்லையே, போயிட்டானே என்னை விட்டு. எப்படி வந்தேன்? இது யாரு? இவளா? ஹலோ, சொல்லு ஐரா. என்னடி சொல்லணும்? என்ன சொல்லணும்? ஒரு வழியா போதெல்லாம் தெளிஞ்சிருச்சா? என்ன அது உனக்கு? எனக்கு என்ன? நைட்டு எவ்வளோ அலப்பறை பண்ண தெரியுமா? அப்போ நைட்டு நீ தான் வந்து என்ன பெட்டில் படுக்க வச்சியா? அதானே பார்த்தேன், பாரில் தானே இருந்தேன். என்னாச்சு ஐரா? சாரி ஐரா, நேற்று கொஞ்சம் அது ஒரு மாதிரி மனசுக்கு கஷ்டமாக இருந்துச்சா, அதான் குடிச்சா, வேற எதுவும் இல்லை. ஓ, இப்போ கூட மறைக்கிறியா நீ என்கிட்ட? என்ன சொல்கிறேனா? நேற்று நைட்டு குடிச்சிட்டு எல்லாத்தையும் உளறிட்டேன். என்ன வளர்ன? என்ன வளர்னியா? அக்கா போதுங்க, இதுக்கு மேலே குடிக்காதக்கா. டே தம்பி, நீ தாண்டா அக்காவுக்கு எப்பெல்லாம் வெக்ஸ் ஆகுதோ அப்பெல்லாம் அங்கே இருக்க. ரொம்ப தேங்க்ஸ்டா அக்கா. உனக்கு அப்படி என்னதான் பிரச்சனைன்னு எனக்கு தெரிலக்கா. கரெக்டாக நான் போகிற இடத்துலலாம் ஃபாலோ பண்ணிட்டு வந்துடுறேன். அக்கா ரொம்ப குடிக்காதக்கா. இன்னொரு ரவுண்டுடா. அக்கா என்ன வாங்கிடுச்சு? மொபைலில் கால் வருது. ஹலோ மிசோ எங்க? மேடம், நான் பார்லேருந்து பேசுகிறோம். என்ன பாரா? ஆமாம் மேடம், அந்த அக்கா குடிச்சிட்டு நல்லா மயங்கிட்டாங்க. கொஞ்சம் வந்து கூப்பிட்டு போகிறீங்களா? பாரை க்ளோஸ் பண்ணுற டைம் ஆயிடுச்சு. அச்சோ, அவள் குடிச்சிட்டாளா? எந்த பாரில் இருக்கான்னு சொல்லுங்கள், நான் வரேன். அது ஓகே நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐராவும் போய் பாப்பா. ஸோ செம்ம போத, நீங்கள் நிற்கவே முடியலை. மேடம், இந்த அக்காவோட ரோமியோ எங்க? என்ன ரோமியோவா? ஆமாம் மேடம், எப்போல்லாம் அந்த அக்கா குடிக்குதோ அப்போல்லாம் ஒரு அண்ணா வந்து கூப்பிட்டு போவார். அவங்களதான் ரோமியோன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. என்ன யாருன்னா எனக்கு தெரில மேடம், ஃபஸ்ட்டு கூப்பிட்டு போங்க. சரி ஓகே. எந்திரிச்சு தொலைடி. என்னடி இப்படி குடிச்சு வச்சிருக்க? எந்திரி. ஐரா, என்னடி பண்ணிட்டு இருக்க? ஐரா, வாடி ஃபஸ்ட்டு. அவ்வளோ உங்களை கூட்டிகிட்டு போக முடியாமல் காரில் வச்சு கூட்டிகிட்டு வந்திருப்பா வீட்டுக்கு. ஏன்டி இப்படி குடிச்சு தொலைஞ்சிருக்க? அறிவே இல்லையா உனக்கு? அப்படி என்ன உனக்கு கவலை? 2 நாளாக ஃபோன் பண்ணால் ஃபோனும் அட்டன் பண்ணுறதில்ல. எங்கே போகிறேன்னா ஒன்றும் சொல்கிறது கிடையாது. என்னதான் பிரச்சனை உனக்கு? ஐரா அப்படின்னு சொல்லிட்டு ஐராவை ஹக் பண்ணுறீங்க. என்ன ஆச்சு மிசோ? என்ன ஆச்சு? பெரிய தப்பு பண்ணிட்டேன் ஐரா, லைஃப்பில் பெரிய தப்பு பண்ணிட்டேன். நீ எப்போயும் சொல்லுவல்ல, லவ்வுக்கு மணி முக்கியம் கிடையாது, அழகு முக்கியம் கிடையாது, உங்க கேரக்டர் தான் முக்கியம்னு சொல்லி. அப்போல்லாம் நான் விளையாட்டுத்தனமாக இருந்துட்டேன். ஆனால் இப்போதான் எனக்கு புரியுது அது எவ்வளோ சீரியஸ்ன்னு சொல்லி. மிசோ, அது ஓகே, என்னாச்சு உனக்கு? ஐரா, பெரிய தப்பு பண்ணிட்டேன் ஐரா, தப்பு பண்ணிட்டேன். என்ன ஆச்சு? இங்கே பாரு. என்னடி ஆச்சு? ஃபஸ்ட்டு சொல்லு என்னாச்சுன்னு. இங்கே பாரு, எதுக்கு அழுகிற? ஐரா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறீங்க. ஸோ நீங்களும் ஜிமினை மீட் பண்ணது, உங்கள் ரிலேஷன்ஷிப், ஃபைனலாக ஜிமின் உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணது, அதுக்கப்புறம் ஜிமின் சீவான்னு உங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே சொல்கிறீங்க. அவளுக்கு அப்படியே ஷாக்கு. என்னடி
இவ்வளோ நடந்திருக்கா? ம் ஆமாம். அடி பாவி, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை. அன்னைக்கு ரெஸ்டாரண்ட்டில் பார்க்கும்போது கூட ஒரு வார்த்தை சொல்லலை. என்னடி? இப்போ எல்லாம் போச்சு, அவ்வளோதான், நாசமாக போச்சு. என்னை மறந்துட்டான் அவன், அவ்வளோதான், எல்லாம் போச்சு. என் ரோமியோ பக்கத்தில் இருந்தும் அவன் அருமை தெரியாமல் விட்டுட்டேன். போயிட்டான், என்னை விட்டுட்டு போயிட்டான். பாருடி, நல்லா குடிச்சிருக்க, மார்னிங் பேசிக்கலாம், படு. இல்லை ஐரா, போயிட்டான். ஜிமினா, ஜிமினா எனக்கு வேணும், உன் அண்ணா எனக்கு வேணும். ஓ சரிடி, மார்னிங் பேசிக்கலாம், படு. ஐராவோ ஒரு வழியாக உங்களை தூங்க வச்சிருப்பா. அப்போ அப்போ நைட்டு நான் சொல்லிட்டேனா? கிழிச்ச என்னடி பண்ணி வச்சிருக்க? கிட்ட இருந்து எல்லாத்தையும் மறைச்சிருக்கேன்ல. ஓ லவ் மேட்ரை கூட என்கிட்ட இருந்து மறைச்சிருக்க, அப்படிதானே? ஐரா, நான் லவ்வே பண்ணல. அப்போ இதை எப்படி நான் உங்ககிட்ட சொல்றதுன்னு எனக்கு தெரியல. சரி விடு, அதான் இப்போ எல்லாம் போயிடுச்சுல, இதுக்கடுத்து என்ன? என்ன போயிடுச்சு? அப்படியே நீ விட போறியா? வேற என்ன பண்றது? அவனுக்கு நான் டிசர்வ் இல்லை ஐரா. அவன் ரொம்ப நல்ல பையன், எனக்கும் அவனுக்கும் செட் ஆகாது. அத்தனை பேர் முன்னாடி அவன் ஸ்டேட்டஸ் பற்றி நான் எவ்வளோ கேவலமாக பேசினேன் தெரியுமா? அப்போ கூட நான் ஒரு வார்த்தை கூட சொல்லலை. அதுதான் அவன். நான் வேற, ரொம்ப செல்ஃபிஷ். எனக்காண்டியே நான் இருந்துட்டேன். எல்லாமே மணி, அழகு, இப்படி தான் இருந்துட்டேன். இல்லை இல்லை ஐரா, இதுக்கடுத்து அவனும் நானும் மீட் பண்ணாமல் இருக்கிறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன். நான் யோஸ் போக போகிறேன். என்ன? ஓ, நீ ஜிமினாவை லவ் பண்ணலையா? அது எப்படி ஐரா லவ் பண்ணாமல்? ஆனால் நான் ரொம்ப லவ் பண்ணுறேன். என் மனசார அவன் மட்டும்தான் இருக்கான். ஆனால் அவனுக்கும் எனக்கும் செட் ஆகாது. அவன் ரொம்ப நல்ல பையன், அவனுக்கு தகுதி இல்லை. அதான் நான் பகமாக யூஎஸ் போகிறேன். சரி போகிறல்ல, அப்படியே இன்னைக்கு தான் ஜிமின் எனக்கு மேரேஜ். அவருக்கு நல்லதாக ஒரு 4 வாழ்த்து சொல்லிட்டு போயிடு. என்ன? ஜிமினுக்கு இன்னைக்கு மேரேஜா? ஆமாம், ஆக்சுவலாக நேற்று அதை சொல்ல தான் உனக்கு கால் பண்ணேன். போ, இன்னைக்கு தான் அவருக்கு மேரேஜ். நானும் ஜோவும் கூட அதுக்கு தான் ரெடி ஆகிக்கிட்டு இருக்கோம். என்ன என்ன சொல்கிற? மேரேஜா? இப்படி தும்முற அவனுக்கு? ஓ, என்னெல்லாம் பண்ணிட்டு வேற ஒரு பொண்ணு கையில் ரிங்கு போட போகிறேனா? எப்படி திமுற அவனுக்கு? ஐரா, நீ கால் கட் பண்ண, நான் பார்த்துக்கிறேன் அவனை. எப்படி திமுற அவனுக்கு? இல்லை ஏ ரோமியோவை நான் எப்படி இன்னொருத்திக்கு விட்டு கொடுப்பேன்? விட்டே கொடுக்க மாட்டேன். பொறுக்கி பொறுக்கி தப்பு என் மேலே தான் இருக்கு. பரவாயில்ல, வந்து 2 அடி அடிச்சுட்டு நான் உனக்கு தாண்டி வேற யாரும் கூட போக மாட்டேன்னு சொல்ல மாட்டானா அவன்? இவ்வளோ திமுற அவனுக்கு? இருக்கட்டும்டா, உனக்கு இருக்கு, அங்கே வந்து வச்சுக்கிறேன். கொஞ்சம் இறங்கி போனா ரொம்ப ஆட்ரியா நீ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க செம்ம கோவமா அந்த மேரேஜ் ஹால்குள்ள போறீங்க. பார்த்தா எல்லாரும் ரெடியா இருக்காங்க மேரேஜுக்கு, செம்ம க்ரௌடா இருக்கு. ஸ்டேஜ் பாக்குறீங்க, அங்க ஒரு பையனும் பொண்ணும் நின்றுட்டு இருக்காங்க. கரெக்டா ரிங்கு போட போறாங்க. அந்த பையன் முன்னாடிதான் திரும்பி இருக்கான், அந்த பொண்ணும் முன்னாடிதான் திரும்பி இருக்கு. ஃபாதரும் எல்லாம் சொல்லிட்டு ஃபைனலா ரிங்கு போட கைய பிடிக்கிறான். எல்லாரும் நிறுத்துங்க நிறுத்துங்க நிறுத்துங்க, யாரும் பண்ணாதீங்க, நிறுத்துங்க. யாருமா நீ? யாரா? அப்படி கேளுங்க, எல்லாரும் இங்க வாங்க. என்னம்மா நீ மேரேஜ் டைம்ல வந்து ப்ராப்ளம் பண்ணிக்கிட்டு இருக்க? ப்ராப்ளம் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேனா? இதோ ஸ்டேஜில் ஒருத்தர் நிற்கிறானே, அவன் தான் எல்லாத்துக்கும் காரணம். என்னம்மா சொல்ற? ஏன் பையனா? ஓ, நீங்க தான் பையனோட அம்மா அப்பாவா? வாங்க வாங்க, உங்க பையன் லட்சணத்தை நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. என்னம்மா சொல்ற? கேளுங்க ஆண்டி, நல்லா கேளுங்க. அங்கிள் நீங்களும் நல்லா கேளுங்க. சுடத்தல அங்கிள் நீங்களும் கேளுங்க. பையன் இருக்கானே, என்ன 1 வருஷம் நல்லா லவ் பண்ணான். லவ் பண்ணிட்டு என் கூட எல்லாம் பண்ணிட்டு இப்ப சொல்லாம கொள்ளாம இன்னொரு பொண்ணு கையில போய் ரிங்க போட போறான். எந்த விதத்துல நியாயம்? இங்க பாருமா, என் பையன் அப்படிலாம் பண்ணிருக்க மாட்டான். தெரியும் உங்க பையனோட லட்சணத்தை பத்தி. இப்ப நான் 3 months பிரெக்னெண்டா இருக்கேன். எந்த விதத்துல நியாயம் சொல்லுங்க அங்கிள் நீங்க? ஒரு சின்ன பொண்ணு வாழ்க்கைய அழிச்சிட்டு இவன் இன்னொரு பொண்ணு வாழ்க்கைய அழிக்க போறான். இவன் நல்லா இருப்பானா? நல்லாவே இருக்க மாட்டான், நாசமா தான் போவான். இது நீங்களே கேளுங்க. எல்லாருமே குசு குசுன்னு பேச ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சின்னமா பேசிக்கிட்டு இருக்க? அங்கிள் சும்மா இருங்க. உங்க பையனால இப்ப நான் 3 months பிரெக்னெண்டா இருக்கேன். நீங்க பாட்டி ஆக போறீங்க, நீங்க தாத்தா ஆக போறீங்க. ஸ்டேஜில் இருக்க பையனை பார்த்து இந்த பொண்ணு முறைக்குது. பேபி, இந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியாது. இந்த வாய்ஸ் கேட்டு நீங்க டக்குன்னு திரும்புறீங்க. பார்த்தா அங்க இருக்கிற ஜிமின் இல்ல. இவ்வளோ நேரம் நீங்க திரும்பிட்டு தான் அந்த சண்டைலாம் போட்டிருப்பீங்க. என்ன? ஏய், யார்டா நீ? அதைத்தாம்மா நானும் கேட்குறேன், யார் நீ? ஏதோ பிரெக்னென்ட் அப்படி இப்படிங்கிற. இப்போ ஜிமின் கூட்டத்தெல்லாம் விளக்கிட்டு உள்ள வரா. தள்ளுங்க தள்ளுங்க தள்ளுங்க,
இன்னும் எலவு பண்ணிட்டு இருக்கா. ஏய் கீழே இறங்கி வாடி. ஜிமின் நீ இங்க அப்ப அது ஏய் அது என் அண்ணன்டி. அண்ணனா? அப்ப உனக்கு இல்லையா அன்னைக்கு மேரேஜ்? என்ன எனக்கா? என்னடி பேசிக்கிட்டு இருக்க? பிரெக்னென்ட் வந்து இதுன்னு அசிங்கப்படுத்திட்டு இருக்க. ஜிமினா அது இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்ப ஜிமின் வீட்ல தான் எல்லாரும் விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருக்காங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி எம்பாரிசிங்கா இருக்கு. நீங்க தலைய கீழே குனிஞ்சுக்கிட்டே தான் இருக்கீங்க. ஸோ ஜிமினோட அம்மா பயங்கரமா சிரிக்கிறாங்க. டேய் ஜிமினா, அடிக்கடி சொல்லுவியே எனக்கு ஒரு பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி, அந்த பொண்ணு தான்டா இது. அம்மா அது ஆமாம்மா இவதாம்மா. ஓ என்னை பற்றி சொல்லியிருக்கானா? ஏம்மா ஜிமினுக்கு மேரேஜ்னு யாரும்மா அவன்கிட்ட சொன்னது? அங்கிள் அது பொண்ணடி ஏன்டி இப்படி மாற்றி சொன்ன? சங்குக்கா பின்ன என்னங்க, 2 பேரும் ஒருத்தர் லவ் பண்ணுறாங்க, 2 பேரும் சொல்லிக்க மாட்டாங்களா? நான் மட்டும் அப்படி சொல்லலைன்னு வச்சுக்கோங்களேன், லவ்வை சொல்லாமையே யூஎஸ் கிளம்பி போயிருப்பா. அதுதான் இப்படி ஒரு பிளானை போட்டேன். ஆனால் அவள் இப்படி போய் கரெக்டாக பண்ணுவான்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. நல்ல வேலை 2 பேரும் வந்துட்டோம். அங்கே மட்டும் இருந்திருந்தோம் அவ்வளோதான். ஐயோ பொண்ணாட்டி அழகிடி நீ, நல்ல வேலை பார்த்துருங்க. ஐயோ என் மானத்தை வாங்கி விட்டு போயிட்டா. ஐயோ இப்போ எப்படி நான் உங்கள் மூஞ்சில முடிப்பேன்? ஏம்மா அதுக்குன்னு வேற ஏதாவது ஒரு பொய் சொல்லியிருக்கலாம்ல, போய் ப்ரெக்னென்ட்னு சொல்லி. ஐயோ ஆண்டி அது வந்து ஆண்டி அது அட போம்மா. ஆண்டி ஃபைனலி வந்துட்டியா? என்ன கொஞ்சம் டேஸ் வெளியூர் போகிறதா ஜிமின் சொன்னா? என்ன ஆண்டி? ஆமாம் நீ அவன் கூட பேசவே இல்லையா அவன் கொஞ்ச நாள் சொல்லிட்டு இருந்தான். அது வந்து ஆண்டி மா நான் கூட கொஞ்சம் பேசணுமா, நான் போகிறோம். ஏய் என்னடா வீட்டுக்கு வந்த பிள்ளைக்கு ஒன்றுமே கொடுக்கல இரு. இல்லைம்மா நான் கொஞ்சம் பேசிட்டு வரேன், என்ன நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் உன்னை கையை பிடிச்சி அப்படியே மாடிக்கு தான் கூட்டிகிட்டு போகிறான் அவனோட ரூமுக்கு. வீடை பார்க்குறீங்க, செம்ம பெரிய வீடு. பட் உங்கள் கண்ணுக்கு அதெல்லாம் தெரியல. ஜிமின் உங்கள் ஹேண்ட்ஸை பிடிச்சிருக்கான். ஸோ ரொம்ப டேஸ் ஆச்சு அவங்க இந்த மாதிரி பார்த்துட்டே இருக்கீங்க. ஸோ ரூமுக்குள்ளே போனோன்னே டைட்டாக ஹக் பண்ணிட்டு அவ்வளோ அழுகுறீங்க. சேம் ஜிமினுக்கும் ரொம்ப அழுக வருது. சாரி சாரி ஜிமினா, சாரி 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 ஜிமினா. ஒன்னாடி என்னெல்லாம் வந்துட்டியா என்கிட்ட? சாரி ஜிமினா. ஜிமினா ஜிமினா ரொம்ப சாரி, ரொம்ப சாரி. இங்கே பாரு, என் ஐஸ் பாரு. ஐ லவ் யூ ஜிமினா. ஐ லவ் யூ ரோமியோ. ரோமியோவை பக்கத்துலேயே வச்சுட்டு எங்கெங்கேயோ தேடி இருக்கேன். ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். அதுக்கடுத்து கஷ்டமே படுத்த மாட்டேன், உன்னை விட்டு போகவும் மாட்டேன். எதுவுமே வேணாம் ஜிமினா. இந்த கார் இந்த வீடு எதுவுமே வேணாம். உனக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கோ, உனக்கு பிடிச்ச மாதிரி ஷூ போட்டுக்கோ, உனக்கு பிடிச்ச மாதிரி ஹேர் ஸ்டைல் வச்சுக்கோ. எதுவுமே கேட்க மாட்டேன். எனக்கு ஜிமினா இல்லை, என் ரோமி என் கூட இருந்தால் மட்டும் போதும். ஐ லவ் யூ டி, ஐ லவ் யூ ஸோ மச். எங்கே நீ என்னை விட்டு போயிடுவேன்னு பயந்துட்டேன். அதுக்காண்டி தான் உன்னை ரொம்ப அவாய்ட் பண்ணேன். ஏன்னா நீ தான் சொன்னல உன் மூஞ்ச பார்க்க எனக்கு புரியலைன்னு சொல்லி, அதாண்டி அவாய்ட் பண்ணேன். ஜிமினா ஏன் நான் இவ்வளோ கஷ்டப்படுத்தினாலும் எனக்கு திருப்பி லவ்வை மட்டும் கொடுக்குறேன். இன்னைக்கு உனக்கு கல்யாணம்னே நான் எவ்வளோ பதறிட்டேன் தெரியுமா? எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு வேற ஒரு பொண்ணு கையை பிடிக்க மாட்டேன்னு சொல்லி. தெரியல, ஒரு பயத்தில் வந்துட்டேன். நான் எப்படி வேற ஒரு பொண்ணை ஸ்டார்டிங்லேருந்து ஒன்று எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? ஜிமினா எதுவும் பேசாத, உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன். ஒன் டைம் பண்ணலாமா ஜிமினா? பண்ணலாண்டி. ஜிமினா லவ் யூ டி. ஜிமினா லவ் யூ. ஜிமினா இதெல்லாம் பார்த்து எவ்வளோ டேஸ் ஆச்சு. ஃபர்ஸ்ட் டைம் லவ்வோட பண்ண போகிறேன் டி. நானும் ஜிமினா ஃபர்ஸ்ட் டைம் என் லவ் கூட பண்ண போகிறேன். ஐ லவ் யூ டி, ஐ லவ் யூ ஸோ மச். ஐ லவ் யூ ஜிமினா. ஐ லவ் யூ ரோமியோ. ஐ லவ் யூ ஜூலியட். ஐ லவ் யூ. ஃபைனலாக ஒரு அழகான மேக் அவுட். 2 பேருமே எவ்வளோ மிஸ் பண்ணீங்களோ அவ்வளோ ஷேர் பண்ணிக்கிறீங்க. எல்லாம் முடிஞ்சு ஜிமினா உங்களை டைட்டாக ஹக் பண்ணிட்டு அப்படியே படுத்திருக்கான்.
இருந்தாலும் ஜிமினா நல்லா டைட்டாக ஹக் பண்ணிட்டு செஸ்டில் படுத்துருக்கீங்க. ஜிமினா என்னடி என்ன எதுக்கு என் மேலே இவ்வளோ லவ்? ம் ஏண்டா உனக்கு எப்படி என் மேலே லவ் வந்துச்சு? அதுவும் என்ன மாதிரி ஒரு பொண்ணு மேலலாம்? ஏய் என்ன உன்ன மாதிரி பொண்ணு? நீ எவ்வளோ நல்ல பொண்ணு தெரியுமா? போட. உண்மை தாண்டி. சரி சொல்லு, எப்படி என் மேலே உனக்கு லவ் வந்துச்சு? தரலடி, தரல. தெரியலனா போய் சொல்கிற. எப்படி வந்துச்சு சொல்லு. உன்னை பார்த்த செகண்ட் டேலேருந்து. என்ன? ஆமாம், ஃபர்ஸ்ட் டைம் நம்ம மேரேஜ் ஃபங்க்ஷனில் மீட் பண்ணிக்கிட்டோம், ஞாபகம் இருக்கா? அப்போது நீ கூட என்னை வந்து இடிச்சியே, அப்போ செம்ம கோவம் வந்துச்சு உன் மேலே. ஆனால் அடுத்து அந்த மேரேஜ் ஃபங்க்ஷனில் உன்னை மட்டும் தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். நீ என்னை கவனிக்கவே இல்லை. க்யூட்டாக ஏதேதோ பண்ணிகிட்டு இருந்தேன். அப்படியே ஃபைட்டாக இருந்துச்சு. அப்புறம் நெக்ஸ்ட் டே பார்ட்டியில் என் மேலே நீயா வந்து வாமிட் பண்ண. செம்ம கோவம் வந்துச்சு. ஆனால் நைட்டு வீட்டுக்கு தூக்கிட்டு போய் உங்கூட என்னென்னமோ நடந்துச்சு. அப்படி பண்ணும்போது நீ சொன்னடி, ஒரு ரோமியோ நீ எவ்வளோ அழகாக பார்த்துப்பேன்னு சொல்லி, அவனுக்கு மட்டும்தான் நீ கொடுப்பேன்னு சொன்னேன். அப்போது எனக்கு மட்டும்தானே நீ கொடுத்துருக்க. அப்போ நான் தானே ஒரு ரோமியோ. அப்போ இருந்தவன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை விட்டு உன்னோட கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரியலி நீ ரொம்ப கைண்டு தெரியுமா? தெரியல உன் மேலே எப்படி கிரேஸ் ஆனேன்னு சொல்லி. ஆனால் ஒரு பயம் உங்ககிட்ட வந்து அந்த லவ் சொல்கிறதுக்கு. நீ ரொம்ப தைரியமாக பேசுவடி, ஆனால் உன் கண்ணை பார்த்தா எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும். இங்கே பாரு, அது ஓன் தப்பு இல்லை. சின்ன வயசுலேருந்து மணி தான் முக்கியம்னு சொல்லி வளர்ந்தது. ஏன்னா உன்னோட சிச்சுவேஷன் அப்படி எனக்கு புரியுது. உன்னை மாற்றிடலான்னு நான் நிறையா ட்ரை பண்ணேன். எனக்கு தெரியும் நீ ரொம்ப நல்ல பொண்ணுன்னு சொல்லி. ஒன் டே கண்டிப்பாக நீ புரிஞ்சுப்பேன்னு தெரியும். உனக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தேன். ஃபைனலாக எல்லாம் நடந்து முடிஞ்சு நீயும் புரிஞ்சுக்கிட்ட, என்கிட்ட வந்துட்ட. ஜிமினா, ஐ லவ் யூ ஜிமினா. ஐ லவ் யூ ஸோ மச் டி. அப்போது ஜிமினுக்கு ஒரு கால் வருது. ஜிமினை அதை அட்டன் பண்ணிவிட்டு, ஒரு இடத்துக்கு போகணும் வா. எங்கே ஜிமினா? சீக்கிரம் வாடி. ஜிமினா எங்கே கூப்பிட்டு போகிற? இது நம்ம வீட்டு ரூட் தானே, அங்கே தான் போகிறோம். என்ன எதுக்கு அங்கே போகிறோம்? வா அமைதியா அப்படின்னு சொல்லி அங்கே போகிறீங்க. அங்கே போனால் 2-3 ஆஃபீஸர்லாம் அப்படியே உட்காந்துருக்காங்க. இப்போ ஒரு பொண்ணை வந்து ஓடி வந்து, நீங்கள் தான் மிஸ்ஸோ ஜிமின்? ஆமாம் நாங்கள் தான். வாங்க சார், இவங்க தான் சார். நீங்கள் தான் அந்த மிஸ்ஸோ ஜிமினா? ஆமாம் சார். என்னாச்சு சார்? இந்தாங்கம்மா. என்னது சார் இது? இது பாட்டி. பாட்டி எங்க? ஜிமினா பாட்டி எங்க? இது பாட்டி எழுதினது மாதிரி இருக்கு. ஜிமினா சாரிம்மா, அவங்க போன வீக்கே இறந்துட்டாங்க. என்ன இறந்துட்டாங்களா? ஜிமினா ஒன்றும் இல்லை சார். அது ஆமாம்மா, எங்கள் அம்மா தான். அவங்க போன வீக்கே இறந்துட்டாங்க. என்ன அவங்க பொண்ணா நீங்கள்? எப்படி இறந்தாங்க? எப்படி தெரியல, இறந்துட்டாங்க. இங்கே தான் இறந்துருந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாமே பண்ணிட்டோம். ஒரு கொஞ்ச நாள் கழித்து எங்கள் அம்மா எழுதின உயில் வக்கீல் மூலியமாக எங்களுக்கு கிடச்சிச்சு. என்ன உயிலா? ஆமாம்மா. அப்போ அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, என் பொண்ணு பையன் 2 பேருமே நான் இருக்கும் போது நான் நல்லா பார்த்துக்கல. என் ஹஸ்பண்ட் இருக்கிற வரைக்கும் நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். அதுக்கடுத்து என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டது என்னோட பேரனும் பேத்தியும் தான். அதனால் நான் இறந்தா இந்த சொத்தெல்லாம் அவங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தாங்க. அதில் உங்கள் 2 பேர் தான் எழுதிருந்துச்சு. அவங்க இருக்கும் போது அவங்க அருமை தெரியலை. அவங்க போனதுக்கப்புறம் தான் ரொம்ப வருத்தப்பட்டோம். நீங்கள் எவ்வளோ நல்லா பார்த்துருந்தா இத்தனை வருஷம் எங்களை பெற்று வளர்த்த எங்கள் அம்மா உங்கள் பேர் எழுதியிருப்பாங்க. இந்தாங்கம்மா, இது உங்களுக்கு தான். இந்த வீடு, இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாமே. இதை வச்சு பெருசாக நாங்கள் எதுவும் பண்ண போகிறதில்ல, நீங்களே வச்சுக்கோங்க. உங்களுக்கும் ஜிமினுக்கும் ஐஸ் ஃபுல்லாக அவ்வளோ டியர்ஸ். ரொம்ப அழுகுறீங்க. ஏன்னா அவங்க 2 பேருக்குமே அந்த பாட்டினா அவ்வளோ பிடிக்கும். ஸோ ஜிமினா அவனால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல, அவ்வளோ அழுகுறான். ஜிமினா என்னாச்சு? எப்படி ஒரு வார்த்தை கூட நம்மக்கிட்ட சொல்லவே இல்லை. ஜிமினா எனக்கும் கஷ்டமாக தான் இருக்கு. நம்மளை திட்டிகிட்டே இருந்தாலும் அவங்களுக்கு நம்ம மேலே பாசத்தை பார்த்தியா? அவங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும்டி. எனக்கும் ஜிமினா.
சின்ன ஒருத்தவங்க இருக்கும் போது அவங்க அருமை சுத்தமாக புரியாது. அதே மாதிரி தான் நீ என்னை விட்டு வேலைக்கு போகிறப்ப அருமை அப்போ தான் புரிஞ்சிச்சு. இவங்கள மிஸ் பண்ணிட்டேன், ஆனால் ஒன்றும் மிஸ் பண்ண மாட்டேன். ஐ லவ் யூ ஜிமினா, ஐ லவ் யூ ஸோ மச். 2 பேருமே டைட்டாக ஹக் பண்ணிட்டு அந்த வீடை தான் பார்க்குறீங்க. இப்போ அப்படியே ஒரு 2 இயர்ஸ் பாஸ். நீங்கள் உங்கள் வயிற்றை பிடிச்சிட்டே மாடியிலேருந்து கீழே இறங்கி வந்துட்டு இருக்கீங்க. அப்பா, இந்த ரூமை மட்டும் மாற்றவே மாட்டாங்க. சரியான மேலேருந்து கீழே வர்றதுக்குள்ளே உயிரே போகுது. அதுலேயும் நான் மட்டுமா இருக்கேன். பெரிய லோடு எடுத்து என் வயிற்றுக்குள்ளே வச்சுட்டான். அப்பனுக்கு பொறுப்பே இல்லை. வீடை கட்டினது கட்டினா ஒழுங்கா வச்சு கட்டியிருக்கானா பாரு. அப்படியே அந்த வீடை சுற்றி பார்த்துட்டே வந்துட்டு இருக்கீங்க. நீங்கள் அந்த குட்டி வீட்டில் தான் இருக்கீங்க. இப்போ அந்த வீடை ஜிமின் அழகாக ஆல்ட்ரு பண்ணியிருக்கான். ஸோ அவனோட ரூமை அதே மாதிரி விட்டுட்டு ஸோ உங்களோட ரூமை கிச்சன் ஆக்கிட்டான். ஸோ முன்னாடி ஒரு குட்டி ஹால், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக க்யூட்டாக இருக்கும் அந்த வீடு. நீங்கள் அந்த படியிலேருந்து புலம்பிட்டே வந்துட்டு இருக்கீங்க. பிகாஸ் நீங்கள் 5 மந்த் ப்ரெக்னென்ட்டு. உங்களுக்கும் அவனுக்கு மேரேஜ்லாம் ஆயிருக்கும். ஸோ அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இங்கே தான் இருக்கீங்க. அப்போ ஜிமின் உங்கள் புலம்புறதெல்லாம் கேட்டுட்டு, ஏய் மெதுவாக வாடி. மெதுவாக தான் வந்துட்டு இருக்கேன். பொறுமையா வாடி, எதுக்கிட்டே இப்படி கத்திட்டே வந்துட்டு இருக்க? அதான் வரேன்னு தெரியுதுல்ல, கையை பிடிச்சி கூட்டிட்டு போனதா என்னவா? குக் பண்ணிட்டு இருக்கேன்டி கீழே. ஜிமினா என்ன ஆச்சு? சித்துக்கிட்டா அப்படி புகையை போட்டுட்டு இருக்க? இந்த விண்டோவை நேற்று சரி பண்ண சொன்னேன்ல, ஆளுங்க வந்தானுங்களா இல்லையா? வரவே இல்லை ஜிமினா, மூச்சு முட்டுது. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் இந்த ஒர்க்கை பாரு. சரி ஓகே, ஆஃபீஸ் முடிச்சுட்டு வந்தோடனே இந்த ஒர்க்கை பார்த்துல என்ன என்னாலேயே நிக முடியலடி. சரி வா சீக்கிரம் சாப்பிடலாம். அப்புறம் உனக்கும் என் பாப்பாவுக்கும் பசிக்கும்ல. பாப்பா மேலே மட்டும் குறியா இரு. ஜோ நீ தாண்டி என் பாப்பா. போதுண்டா அவன் ஆக்சனை. அவனா அழகா ஃபீட் பண்ணி விட்டுட்டு இருக்கான். ஜிம்னா சீக்கிரம்டா, டைம் ஆயிடுச்சு. இன்னாடி அவசியம் நீ வந்துதான் ஆகணுமா? என்ன இப்படி கேட்குற நீ? அவசியம் வந்துதான் ஆகணும், சீக்கிரம் வா. சரி கொஞ்சம் பொறுமையா சாப்பிட்றீ, அது இவ்வளோ டைம் இல்லை, சீக்கிரம் வா. ஓகே தானே நீ? பேகு குடி, நான் வச்சுக்கிறேன். அதெல்லாம் வேணாம், சீக்கிரம் வாடா. கொஞ்சம் கூட பயமே இல்லை. 5 மந்த் ஆகுது, எப்படி சுத்திட்டு இருக்கா பாரு. பொறுமையா போடி, வரேன். ஜிமினு அவனோட அந்த ஓல்டு பைக்கு அதில் தான் அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறான். நீங்கள் அப்படியே அதை பார்க்குறீங்க. உங்களுக்கு அந்த பழைய மெமரிஸ்லாம் வருது. ஸோ 2 பேரும் ரொம்ப அழகா பைக்லலாம் சுற்றினதுலாம். அதே மாதிரி ஜிமினு அவங்களை கூப்பிடுறா. நீங்கள் சிரிச்சுட்டே, அண்ணன்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் என் ரோமியோ அப்படியே தான் இருக்கும். அழகு பையன். திடீர்னு கொஞ்சிரா, திடீர்னு அடிக்கிறா. ப்ரெக்னென்ட் ஆனாலே இப்படிதான் போலியே, மூடு மாறிட்டே இருக்கும் போல. சரி ஏறி உக்காருடி. பார்த்து உக்காருடி, பயமா இருக்குடி. ஒய்ஃபி வரணுமாடி நீ அவசியம். சின்னா என்ன இப்படி பேசிட்டு இருக்க? டெத் லைன்ல நிக்கிறோம் தெரியுதுல்ல. 1 மந்த்து, அப்புறம் எல்லாருமே கஷ்டப்பட்டது மொத்தமா போயிடும், புரியுதுல? சீக்கிரம் வண்டி எடுத்து ஓட்டு. என்னடி ஓட்டுடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அவனை ஹக் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. ஸோ சரியா கூட ஹக் பண்ண முடியல. என்னடா இது, உன்னை டைட்டா ஹக் பண்ணவே முடியல. என் பொண்ணுக்கு வலிக்குண்டி. ஏன்னா பொண்ணா? எனக்கு பையன்தான்ப்பா. கொன்றுவேன், எனக்கு பொண்ணுதான். சரி எதுவாக இருந்தா என்ன, சீக்கிரம் போ. ஜிமினா முன்னாடி ஈவினிங் ஹாஸ்பிட்டல் போயிட்டு போயிடலாம் என்ன? அந்த ரிப்போர்ட் வாங்கணும்ல. நல்லா வேலை ஞாபகப்படுத்தினேன். அம்மா வேற கத்துனாங்க, போய் அவளை ஃபஸ்ட்டு போய் பாருடான்னு சொல்லி. ஈவினிங் போயிடலாம் என்ன? ஜிமினா ஐஸ்கிரீம் பிச்சே போடுவேன். ஐஸ்கிரீம்லாம் வேணாம், சும்மாவே கோல்டு பிடிக்குது, வேணாண்டி. போன வீக் சாப்பிட்டதுடா, ப்ளீஸ்டா எனக்காண்டி. ஒன்றே தான், அதுக்கு மேலே நான் கேட்கவே மாட்டேன். ப்ளீஸ்டா, ப்ரெக்னென்டான ஒய்ஃப்க்கு என்ன கேட்டாலும் வாங்கி தரணும், நீ இப்படி பண்ணுற. இப்படி குழஞ்சே நான் கவுத்துருவா. சரிடி வாங்கி தரேன், உட்காரு ஒழுங்கா, ஆடாம வாடி. மீனா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஹக் பண்ணிட்டு 2 பேருமே க்யூட்டாக அங்கேருந்து போகிறீங்க. இப்படிதான் உங்கள் லைஃப் அழகாக போயிட்டுருக்கு. சரி ஓகேடா, நான் இதோட ரோமியோ ஜூலியட்டை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஐநோ கொஞ்சம் மொக்கையாக தான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் எண்டிங்கு. ஸோ இதுக்கடுத்து நம்ம ஜிமினாவோட நியூ எஃப்எஃப்ல வந்து பார்க்கலாம், ஓகேவா? அப்புறம் இந்த எஃப்எஃப்க்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நான் அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணும். இந்த அப்டேட் வந்து இப்போ குட்டியாக நான் சொல்லிட்டு போயிருந்தேன். இது பார்க்குறது கொஞ்சம் பேராக இருந்தாலும் சரி கேட்டுக்கோங்க. அண்ட் ஜிமின் பயாஸ் உங்களுக்கும் தாண்டா. ரோமியோ ஜூலியட் பொறுத்த வரைக்கும் ஜிமின் அண்ணா வந்து ரொம்ப ரொம்ப கேரிங்காக, ஸோ ரொம்ப லவ்லியாக, எது சொன்னாலும் ஸோ திட்டாமல் அப்படி தான் இருந்திருப்பாரு. பட் இதுக்கடுத்து வரப்போகிற எஃப்எஃப்ல வந்து அந்த கேரக்டர் இருக்காது. ஸோ வேறு மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஜிமின் பயாஸ் எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க, ஐ நோ.
ஸோ அந்த வைப்பில் நம்ம பார்க்கலாம். அண்ட் இந்த எஃப்எஃப்க்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ்டா. அண்ட் இந்த எஃப்எஃப் பற்றி ஒரு கமெண்ட் கொடுத்துட்டு போயிருங்க, ஓகேவா? மாமி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பப்பிள் யூ, பைடா.